முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி நம்முடன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் மேம். வணக்கம் மேம், தற்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன நினைக்கிறீங்க? இல்ல, மிக நிச்சயமாக உச்சநீதிமன்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு சமரசமற்ற சட்ட போராட்டத்திற்கு பிறகு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கியிருப்பது மகிழ்ச்சி. இது இந்த 15 மாத காலம்ங்கிறது ஒரு எளிதான காலகட்டம் அல்ல. ரொம்ப கடுமையான நாட்கள், துயரமான நாட்கள், தனிமையான நாட்கள். இது எல்லாவற்றையும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு அசைக்க முடியாத மன உறுதியோடு கடந்து எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளாமல் பாரதிய ஜனதா கட்சியின் அச்சுறுத்தலுக்கு அடிபணியாமல் ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தி அதுல வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது ரொம்ப ஒரு முக்கியமான வெற்றியா நான் பாக்குறேன். இது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு இந்தியா கூட்டணிக்கும் ஒரு சட்ட போராட்டத்திற்கும் கிடைத்த வெற்றின்னு நான் நினைக்கிறேன். இந்தியா கூட்டணி கட்சியின் தலைவர்கள் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ளிட்ட அரவிந்த் கெஜ்ரிவால், ஹேமந்த் சோரன் போன்ற முதலமைச்சர்கள் உள்ளிட்ட அனைத்து இந்தியா கூட்டணியின் எதிர்க்கட்சி தலைவர்களையும் அமலாக்கத்துறை அரசு விதிகளுக்கு புறம்பாக, சட்டத்திற்கு புறம்பாக தொடர்ந்து அநீதியாக கைது செய்து அவர்களுக்கு சட்ட ரீதியாக கிடைக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை கூட மறுத்திருக்கிற ஒரு சூழல்ல அதிகாரம் இருந்தால் எல்லோரையும் பணிய வைக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு இன்று உச்சநீதிமன்றம் ஒரு மரணஅடி கொடுத்திருக்கிறது. ஒரு அதிகாரம் இருந்தால் எல்லோரும் அந்த அதிகாரத்திற்கு பணிந்து விட மாட்டார்கள். நிச்சயமாக அந்த அதிகாரத்தை எதிர்த்து சமரசம் இல்லாமல் அந்த அநீதிக்கு எதிராக போராடி வெற்றி பெறுவார்கள்ங்கிறது இன்று செந்தில் பாலாஜி அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். இன்று செந்தில் பாலாஜி அவர்களின் விடுதலையோடு அனைத்து இந்தியா கூட்டணி தலைவர்களும் சிறையிலிருந்து பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணிக்கும் கிடைத்த ஒரு மகத்தான வெற்றி. இந்த கடுமையான காலகட்டத்தில் ஒரு சமரசமற்று ஒரு போராடிய தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி மேம்.